எப்படி இருந்த என் மனசு அடி இப்படி மாறி போகிறது உன் கண்களில் என்ன காந்தம் இருக்கிறதா எப்படி இருந்த என் வயசு அடி இப்படி மாறி போகிறது உன் சொற்களில் என்ன சக்கரை இருக்கிறதா உனது சிரிப்பின் ஒளியில் எனது இளமை தவிக்கிறது அலையும் உனது விழியை பார்த்தால் பயமாய் இருக்கிறது அரிது அரிது இளமை அரிது விலகி போனால் நியாயமாம் மழை வருதே விழிமேகம் மாதும் பொழுது சுகம் தருதே உன் சுவாசம் தீண்டும் பொழுது எதையோ நினைக்கிறதே மனது சொட்டு தேனா நீ நெஞ்சில் விட்டு போனா எங்குதே என் மனம் துள்ளி துள்ளி தானா அழகு என்பதை பருகத்தானடி எனது ஆசைகள் தப்பா இரவோ பகலோ கனவோ நிஜமோ எதிலும் சுகம் தருதே உன் சுவாசம் தீண்டும் பொழுது எதையோ நினைக்கிறதே மனது வந்து நின்னா அது குற்றம் என்று சொன்னா ஏனடி நீ ஒரு தீங்கு செய்த பெண்ணா முறுக்கு போலவே இருக்கும் காதுகள் கடிக்க தோண்டுதே அன்பே துடுப்பு போலவே இருக்கும் கைகளால் நடிக்க தோன்றுதே அன்பே நடையோ உடையோ ஜடையோ இடையோ எதுவோ என்னை தாக்குதே மழை வருதே விழிமேகம் மாதும் பொழுது சுகம் தருதே உன் சுவாசம் தீண்டும் பொழுது எதையோ நினைக்கிறதே மனது ஹாய் வணக்கம் 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 மாப்பிள்ளாங்க கலைக்கிறாங்க பொண்ணு கலைக்கிறாங்கல்ல ஆன் பண்ணிருக்கீங்களா ஓகே இப்போ கேக்குது வணக்கம் வணக்கம் ஓகே எந்த சவுண்ட் தான் கேட்கல போலடா கவுடியா ரைட் இன்றைக்கு திருமண பந்தத்துல இணைஞ்சு 3ஆம் நாள் அப்படியா ஓகே என்ன பேர் மாப்பிள்ளைக்கு என்ன பேர் ஓகே குணா அப்படியா குணாவா ஓகே இன்றைக்கு திருமண பந்தத்துல இணைஞ்சு 3ஆம் நாள் மாப்பிள்ளை குணா பொண்ணுக்கு என்ன பேர் கஜு அப்படியா மாப்பிள்ளையின் ஷார்ட்டான பேரை சொல்றீங்க கஜு அப்படிதானே நான் நினைக்கிறேன் என்ன பேர் மாப்பிள்ளைக்கு ஃபுல் நேம் திலக்ஷன் ஓகே டிலக்ஷன் குமுதினி ஓகே எல்லாம் வல்ல எங்களுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய பார்வதி அன்னையுடைய அருட்கடாட்சத்துடன் இன்றைக்கு திருமண பந்தத்தில் இணைஞ்சு 3ஆம் நாள் ஓகே
இன்னைக்கு புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என்று நான் வந்திருக்கிறேன். கட்டாயம் ஒரு வித்தியாசமான ஒருத்தங்கள் வந்து இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கட்டாயம் யாருன்னு நீங்க சொல்லணும். 3 சாய்ஸ் தான். உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னால், தவறான விடை சொன்னால் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வழக்கம். நீங்களே சொல்லுங்க, நீங்க தவறான விடை சொன்னால் இன்னும் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தரலாம். மாப்பிள்ள சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? பொண்ணு சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட்? வளமையா இவர் என்னுடைய இதை பார்த்துருக்கிற மாப்பிள்ள பொம்பளைய தூக்கணும் என்று சொல்லி என்ன மாதிரி என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பொண்ணை தூக்கலாமா? பொண்ணை தூக்கலாம் தானே? ஏன்னா அல்லது அந்த சின்ன பிள்ளை விளையாட்டு மாப்பிள்ளை அந்த உம்பா மாதிரி இருக்க பொண்ணு அதுக்கு மேல ஏறி இருந்து ஒரு குதிரை விளையாட்டு என்ன மாதிரி? ஓகே, தூக்குறது ஓகே, சரி ஓகே. அல்லது மிக்கியோட சேர்ந்து ஒரு டான்ஸா? அப்படி இல்லையா? பொண்ணு டான்ஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன். டிக்டாக்ல வாரதா? நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க அப்படியா? எனக்கு தெரியாது, நான் சும்மா சொன்னேன். நான் மாப்பிள்ளையும் ஆடுவாருன்னு தான் நினைக்கிறேன். அவருடைய இதெல்லாம் பார்க்க விளங்குது. ஓகே சரி, 6 மணிக்கு பிறகா? சரி, என்ன விட ரொம்ப கதைக்கிறாங்க இங்க நிக்கிறவங்க எல்லாரும். என்ன சொல்றீங்க? சரி, அந்த மாதிரி யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க? எந்த சைட்ல இருந்து வந்திருக்கு? மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்குமா, பொண்ணு சைட்ல இருந்து வந்திருக்குமா? சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிறாங்க தூர இடம். இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இந்த இடத்துல வர முடியாதவங்க, நான் ஓடோடி வந்தேன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஓடி போயிட்டாங்க. வந்த உடனே சாப்பிட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் நிஜம் கொஞ்சமாவது இளைப்பாரிட்டு போவாங்கன்னு சொல்லி சரி பார்க்கலாம். எந்த சைட்ல வந்திருக்கு? உங்களோட சைட்ல இருந்து வந்திருக்குமா, மாப்பிள்ளை சைட்ல இருந்து? நீங்களாம் சொல்லணும், மாற்ற சைட்ல இருந்து வந்திருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா? சரி ஓகே, யாற்ற சைட்ல இருந்து வந்திருக்கு? மாப்பிள்ளை சொல்லுங்க, யாற்ற சைட்ல இருந்து வந்திருக்கு? மாப்பிள்ளை தான் நான் கதைப்பேன் என்று சொல்லி வைக்க வேண்டினவர். சரிதானே? என்னுடைய வைஃப் கதைக்க வெளியே கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டீங்கல்ல. அப்படியா? சரி, பொண்ணு சொல்லுங்க, யாற்ற சைட்ல இருந்து வந்திருக்கு? புதுக்குடியிருப்புல இருந்து வாரபடியா இங்க இருந்துதான் வந்து. புதுக்குடியிருப்பில இருந்து நான் வாரபடியா எனக்கு ஓடர்ஸ் எல்லாம் வந்து வெளிநாடுகள், இலங்கையில கொழும்பு அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் வாரது நிறைய ஓடர்ஸ். சரி, யாற்ற சைட்? உங்களோட சைட்? உங்களோட சைட்? அவற்ற சைட் இல்ல, நம்பலாம். இங்க என்ன சொன்னா உங்களோட சைட்னு சொல்றீங்க. சரி, வித்தியாசமா அனுப்பி இருக்கலாம் தானே? ஏன்னா சரி ஓகே, அந்த மாதிரி ஒருத்தங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. யார் ஆகி இருக்கு உங்களோட கெஸ்ஸிங்ல? உங்களோட சைட்னு சொன்னா யார்? இங்க வராதாங்களா? இங்க வரலையா? வரையில இனிதான் வராங்களோ தெரியாது. நான் வரைக்கும் காணல அவங்கள, இனிதான் வராங்களோ தெரியாது. சரி, இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாக்ஸ் ஒன்று தந்திருக்கிறாங்களா, ஒரு கிஃப்ட் உண்டு. அப்படி 2 பேரும் சேர்ந்து வேணும். ஓகே, கவனம், சரியான வெயிட்டா இருக்கும். என்ன இருக்கும் இதுக்குள்ள? வச்சுக்கொள்ளணும், கீழே வைக்கப்படாது. என்ன இருக்கும் ஒண்ணு சொல்லுங்க. என்ன இருக்கு? இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. ஒரு அழகான கிஃப்ட். ஓகேயா? என்ன இருக்கும்? ஓபன் பண்ணி பாப்போமா? சரி, மாப்பிள்ள பிடிச்சிருங்க. பொண்ணு ஓபன் பண்ணிட்டோம். அப்படி ரிபனை அப்படியே வடிவா பிடிக்கணும் மாப்பிள்ள. அப்படியே கீழே காட்டுங்க. அப்படியே ஓகே, பொக்கே, அழகான ஒரு பொக்கே உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, எடுங்க பாப்போம். ஓகே, நல்லா இருக்கா? இந்த பொக்கையை போல 2 பேருமே அழகா இருக்கிறீங்க. அப்படியா? மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? இந்த பொக்கையை போல 2 பேருமே அழகா இருக்கிறீங்க. மாப்பிள்ளை சிரிக்கிறத பார்க்க உண்மையிலேயே அழகுதான். என்ன சொல்றீங்க? பொண்ணு அழகா, மாப்பிள்ளை அழகா? 2 பேருமே அழகு. பொண்ணு அழகு. அப்படியா? பொண்ணு என்ன சொல்றீங்க? யார் அழகு? உங்கள 2 பேர்ல யார் அழகு? அவரா? சோ நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படியா? அதெல்லாம் போக என்ன, லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அதை கேட்போம். லவ் கேன் அரேஞ்ச். ஓகே, லவ் எத்தனை வருஷம்? அப்படியெல்லாம் இல்ல, திடீர் லவ்வா? அப்படியா? அரேஞ்ச் மேரேஜ். இனிதான் லவ் பண்ண போறீங்களா? அப்படியா? அதுக்கப்புறம் தான் லவ். ரைட், ஓகே, பார்க்கலாம். ஆனால் உங்களோட யார் அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னீங்களே, லவ் அவர் சொன்னாரே, என்ன மாதிரி ஒற்றை லவ்வா பிறகுதான் அரேஞ்சா? அரேஞ்ச் தான். என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஒரு கடவுளுடைய இறை பக்தியுடைய உங்களோட வைஃப், சரிதானே?
எந்நேரமும் வந்து காதலோ கவிதையோ அந்த மாதிரி இல்லை, இறைவனை பற்றி எந்த நேரமும் தியானித்து சிந்தனையுடைய உங்களோட வைஃப், அவருடைய அருட்கடாட்சத்தால வந்து இன்றைக்கு நீங்கள் கிடைச்சிருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு சிவனாரை போல உங்களோட ஒரு தோற்றம், சரிதானே? என்னுடைய தந்தையே சிவன் என்று சொல்லி உங்களோட வைஃப் எந்த நேரமும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க. அப்படி இருக்க வைஃபை பாருங்க, சரிதானே? அவரை போல எடுத்திருக்கிறாங்களோ உங்களை. சரி, பார்க்கலாம். இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும், இப்படியே கிடைச்சி சிரிச்சிட்டு இருக்கணும். சரி, யார் விட போறதில்லை? யார் என்ன பொண்ணு சொல்லுங்க. உங்க சைட்டுன்னு சொன்னா நீங்களாம் சொல்லணும். நீங்களே சொல்லிடுங்க இந்த சைட்டா தான் இருக்குவான்னு சொல்லி. ஃப்ரெண்ட் சொல்லிச்சேன்னா யார்? எல்லாருமே அன்பானவங்க. எல்லாருமே அன்பானவங்க. யார சொல்றது? என்னன்னு சொல்லிச்சுன்னா அது உங்கள ஒரு இரத்த உறவண்டு நான் நினைக்கிறேன். இந்த சர்ப்ரைஸ பண்ணினவங்க உங்கள ஒரு இரத்த உறவண்டு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? நான் நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர இல்ல. சரி, இனி வரலாம். சில நேரம் உங்களோட ஃபங்க்ஷன் நான் ப்ரோக்ராம் செய்தோன்ற கேட்க வந்திருக்கலாம், பின்ன திரும்பி பார்க்கல தானே. சரி, பார்க்கலாம். அப்படி ஒரு இரத்த உறவு உங்கள மிக்க பாசம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பாசத்தை வந்து அவங்க வெளிக்காட்டினாங்களோ இது வரைக்கும் தெரியாது. இந்த தருணத்துல வந்து இந்த கிஃப்டை கொடுத்து அந்த பாசத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க. யாராக இருக்கு? தங்கச்சி. என்ன ஐயோ நான் இல்லை என்று சொல்றாங்க. தங்கச்சி. சரி, இவங்க இல்லாட்டிக்கு வேறு யார்? சரி, பாக்குறேன். இவங்க இல்லாட்டிக்கு வேறு யார்? அஞ்சா. என்ன பேர்? அண்டா ஜெயா. சரி, பார்க்கலாம். இவங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க? மீனு. ஓகே, இவங்களும் இல்லாட்டிக்கு உங்களோட அண்டாவும் இல்லாட்டிக்கு நிக்கிறாங்க. இவங்க நிக்கிறாங்க. வேற யார்? வேற ஒரு தரம் இல்லையா? எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதையும் உங்களுக்கு தருவோம். ஓகேயா? ஓகே ஓகே, அப்படி வைங்க. நாங்கள் ஓகே, பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு மிக பெருமதியான கிஃப்டை வந்து இந்த தருணத்துல மிக்கியோட சேர்த்து உங்களுக்கு தரணும்னு சொல்லி இருக்காங்க. சில வேளைகள் அவங்க மிக்கிக்குள்ளேயும் வந்திருக்கலாம். ஓகே தானே? ஏன்னா மிக்கிக்குள்ளேயும் அந்த நபர் வந்திருக்கலாம். ஒரு கெஸ்ஸிங். மிக்கியும் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பெரிய ஒரு கிஃப்டை உங்களுக்கு பெருமதியாக தந்திருக்கிறாங்க. இது எத்தனையோ நாள் கனவு, அதுதானே. ஒரு கவிதையும் தந்திருக்கிறாங்க, படிக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்ல இவங்க ரெண்டு பேருமே இல்லை. உண்மையிலேயே இல்லை, அவங்க ரெண்டு பேருமே இல்லை. மாப்பிள்ள சொல்லுங்க, சும்மா கேளுங்க, அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். மாமாக்கள். என்ன பேர்? விஜி. நிக்கிறாங்களா? வரையில அவங்க என்ன எங்க இன்னும் வரையில. ஆனா எனக்கு தெரியல வந்திருக்கிறாங்களோ தெரியலையே எனக்கு. உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணி, அதான் போன்லாம் ஆர்டர் பண்ணிதான், உங்களுக்கு ஆட்லையே தெரியாது எனக்கு. அப்படி ஒரு தரம் இல்லையா? எல்லாருமே பாசமா? யாரும் சொல்றேன்னே தெரியாம இருக்கு. அப்படியா? என்னத்தை நான் குழு கொண்டு தரலாம். என்ன குழு? அப்படியா? நான் நினைக்கிறேன் இது ஒரு போய் ஒரு ஆள் அனுப்பி இருக்கிற போல. இங்க இல்ல தானே? அது தெரியாது எனக்கு. வந்து அண்ணா. என்ன பேர்? ராம். அந்த மாதிரி இல்லையே பேர். பாருங்க பேரை பாருங்க. இல்லை அவசரமாக இருக்கிறீங்க. டக்கண்டு பேரை பாருங்க. டக்கண்டு எல்லாம் சொல்லி முடியாது. ஒரு கவிதையோட தந்திருக்காங்க. அது ஒரு பாப்பமா ஷோரா சொல்லுவீங்களா? சரி, எனக்கு என்னன்னு சொன்னா உங்களை பார்க்க பாவமா இருக்குது. பனிஷ்மெண்ட் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? மாப்பிள்ளை உண்மையிலேயே ரொம்ப பாவம். வந்த உடனே அவருக்கு என்னடா புதுக்குடியிருப்புல ஒரு பனிஷ்மெண்ட் தந்துட்டாங்களே, எனக்கு வைஃபை தூக்க சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே அவருக்கு ஒரு கனவா இருந்திருக்கும், வைஃபை கட்டாயம் தூக்கணும்னு சொல்லி. இந்த தருணத்துல ஓகே, அது என்ன அவன்கிட்ட வைஃப் தானே. சரி, என்ன சொல்றீங்க? அல்ல நீங்க தூக்குவீங்களா? இல்லையா? சரி, ஓகே. அன்னை வடிவில் வந்துதித்தவளே, அழகான மணநாளை இந்நாளில் கண்டவளே, ஆனந்த புயல் வீசுகிறது நம் உள்ளத்தில் இன்று, அருமையான மணமகளாய் உன்னை கண்டதனால். பெண்ணாக பிறந்தாலும் பெருமையை சேர்த்தாய் நம் வீட்டில், பெரியவர்களை மதித்தாய் உன் வரலாற்றில். அழகான உன் புன்னகையும் அருமையான உன் பேச்சும் கனிவான உன் பார்வையும் கண்ணையே இங்கு வரவழைத்தது. உன் குணத்திற்கு அழகிற்கு குணாவையே மணவாளனாய் ஆக்கிக் கொண்டாய்.
இதுவும் உன் சாதனையில் ஒன்றுதான். பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகழும் சேர்த்து பிரகாசமாகவே ஜொலித்தாய். உன் புகுந்த வீட்டிற்கு பிரகாசத்தையே கொண்டு செல்வதை நினைத்து பெருமையுடன் வாழ்த்துகின்றோம். இந்நாளுக்காக எத்தனை காலம் தவங்கிடந்தோம் நம் உறவுகள். இனிதான இந்நாளில் ஆனந்த கண்ணீர் அலையாய் மொட்டுகிறது நம் கண்ணில். ராமரும் சீதையுமாய், கண்ணனும் ராதையுமாய், நளனும் தமயந்தியுமாய் காலமெல்லாம் இணைந்து மணமக்களாய் மனம் வீச மனதார வாழ்த்துகிறேன். என்று முன் யாரால் மேக்கப் எல்லாம் கலைய போகுது. பாப்பம்மா யாருண்டு யார் தெரியாதா? அந்த மாதிரி ஒரு உறவு உங்கள கவிதை மூலம் படிச்சிருக்கிறாங்க. மிக்க பாசம் உடையவங்க. ஓகே, ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளையும் அழுதுருவார் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? பாவம், என்னுடைய வைஃபை இப்படி அள வச்சுட்டாங்களே. அந்த அந்த பொலித்தீன் திருப்பி பாருங்க பாப்போம். யாரால் தம்பி சவுண்ட் வரையில? அப்படியா? இன்றைக்கு தான் பொண்ணு அழுதுருக்கிறத பார்த்திருக்கிறேன். அப்படியா? சரி, எப்பவுமே அது ஒரு சந்தோஷச்சாரல். ஓகே தானே? தன்னுடைய அக்காவில நான் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க கவிதை மூலம். உண்மையிலேயே அவங்களும் ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு தம்பி பாசம் அளப்பெரியது, ஆனா காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அப்படிதானே? ஏன்னா எல்லாருமே பாசம் என்று சொல்லி இருந்தீங்க, ஆனா தம்பி உங்கள அளப்பெரிய பாசத்தை இந்த கவிதை மூலம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சரி, ஓகே, என்ன சொல்றீங்க உங்களோட தம்பிக்கு? ஒருக்கா கூப்பிடணுமா? சரி, ஓகே. துசியா? என்ன துஜி? துஜிய உங்களோட அக்கா கூப்பிடுறாங்க, ஓடியாங்கோ. உங்களோட அம்மாவையும் மற்றது தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. அக்காவுக்கு விஷ் பண்ணுங்க, விஷ் பண்ணுங்க. எங்க கொஞ்சியா டீ பிடிச்சு கொஞ்சியா காட்சிய இவ்வளவு கவிதையெல்லாம் எழுதி வெக்கமும் வருது அவருக்கு. அக்காவுக்கு பக்கத்துல நிக்க அங்க அத்தா நிக்கிறாங்களா? அத்தானுக்கு கை குடிக்கலையா? அத்தானை மறந்துட்டீங்களா எமோஷன்ல? ஓகே ஓகே. எங்க உங்களோட தங்கச்சி அக்கள் அம்மா? என்ன அக்கா அழுதோல்ல எல்லாருமே மௌனம் போல இருக்கு. அப்படியா? எங்க மிக்கி தங்கச்சியை கொஞ்சம் முன்னுக்கு விடுங்களேன் பாப்போம். ஓகே, அக்காவுக்கு விஷ் பண்ணுங்க. அக்காவுக்கு மத்தானுக்கும் எங்க அம்மா விஷ் பண்ணிட்டாங்களா? அம்மா விஷ் அக்கா விஷ் பண்ணிட்டாவா? ஓகே. ஓகே, எல்லாருமே பக்கத்துல நிக்கிறாங்க. உங்களோட உறவு இந்த திருமண நாளுக்காக நீண்ட காலம் வந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க இந்த நாளுக்காக. சரி கஜு, என்ன அல்லது குணா, சரி என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் செய்து உங்களை அள வச்சுட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி இவங்க செய்வாங்கல்ல? அப்படியா? சரி, எல்லாருமே இல்ல பாசமான யோசிக்கல. ஓகே ஓகே, அப்படி யோசிக்கல. சரி, அம்மாட்ட கேட்டு அம்மா காசு தாங்கன்னு சொல்லி மிக பெருமதியான அந்த போட்டோவையே உண்மையிலேயே பெரிய கஷ்டப்பட்டு எடுத்து இந்த ஃப்ரேம், இந்த பெரிய ஃப்ரேமை அந்த மாதிரி செய்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கிஃப்டை வந்து தந்திருக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி எல்லாம் ஓகேயா? சொல்லிட்டீங்களா? இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுடைய சிவபெருமானுடைய பார்வதியினுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய நைல் சர்ப்ரைஸ் மூலமாக பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் வாழணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் லக்.